வணக்கம் நேயர்களே! நம்ம ஊர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம ஊர் நாயகன் அப்படின்ற நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தை சார்ந்த பலரை பேராசிரியர்கள் மற்றும் நம்ம ஊர் நாயகன் நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுடைய சேர்ந்து கலந்துரையாடி பல நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் யாரை சந்திக்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சிறிய கிராமத்தில் இருந்து சென்று பல தொழிலதிபர்களை நட்புணர்வை வளர்த்துக்கொண்டு லயன்ஸ் கிளப்பினுடைய ஆளுநராக பணியாற்றி அனுபவம் பெற்றுள்ள திரு சுயம்புலிங்கம் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. முன்னாடி நம்ம சொல்லிட்டோம், ஒரு குக்கிராமத்திலேருந்து, அதாவது ஒரு கிராமத்திலேருந்து சென்று பல தொழிலதிபர்களுடைய நட்புணர்வை பெருக்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். உங்களுடைய பிறப்பு மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்கள். நான் பிறந்த ஊர் திசையன்விளை. திசையன்விளையில் பார்த்திங்கன்னா எங்கள் தெருவிலே நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அப்போ அந்த காலத்துலலாம் பிள்ளைகளை ஏஜ் அட்டன் பண்ணாச்சுன்னா திரும்ப கல்லூரிக்கோ உயர்நிலைப்பள்ளி படிக்க அனுப்பாத ஒரு ஊர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, இருந்தாலும் எங்களை படிக்க வச்சு ஒரு சமாரியா பிரைமரி ஸ்கூலில் தான் என்னுடைய கல்வி பயணத்தை தொடக்கி திரும்ப ஆர்சி தொடக்கப்பள்ளி, அடுத்து ஹோலி எடிமஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +2 முடித்து டிடிஎம்என்எஸ் கல்லூரியில் என்னுடைய பட்டப்படிப்பையும் முதுநிலை படிப்பையும், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஎட் எம்எட் பட்டப்படிப்பை படித்து நான் வேலை பார்த்த நான் எங்கு படித்தேனோ அந்த பள்ளியிலேயே மேல்நிலைப் பள்ளியில் சமாரியா தூய யோவான் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நான் படித்த என்னுடைய துவக்கப்பள்ளியை நான் எங்கே துவக்கினோ அதே மேல்நிலைப் பள்ளியில் எனக்கு ஆசிரியர் பணி கிடைத்தது. நான் இப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் ஊரை பொறுத்தவரையில் எனக்கு தொடக்கத்திலே ஏதாவது நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எண்ணம் உண்டு. ஆனால் சின்ன வயசுலேயே நான் எல்லார்ட்டுமே எனக்கு டீச்சர்ஸ்கிட்ட முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து நடப்பேன். எனக்கு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் தான். அந்த டீச்சர்ஸ்கிட்ட நான் படிக்கும்போதே அவங்ககிட்ட ஒரு நட்பு இருந்தது. அந்த நட்பை நான் +2 முடித்த பிறகும் நான் அவங்ககிட்ட தொடர்ந்ததன் காரணமாக தான் அப்போ எல்லா கைடன்ஸும் எனக்கு டீச்சர்ஸ்கிட்ட இருந்தே எனக்கு கரெக்டாக கிடச்சி. நான்லாம் +2 படிக்க அந்த குரூப் அப்போ தான் நான் +2 ஃபஸ்ட்டு. எனக்கு எந்த குரூப் எடுக்கணுன்னே தெரியாது. ஏதோ தொழிற்கல்வின்னு சொன்னாங்க, அந்த குரூப் எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன படிக்கணும், பிகாம் படிக்கிறோம். எல்லாமே அந்த டீச்சர்ஸுடைய கைடன்ஸு. அதே டீச்சரே நமக்கு வேலைக்கும் அவங்க தான் என்ன செய்கிறாங்க, நம்மளை கைட் பண்ணுறாங்க. அதே ஸ்கூலில் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அப்பொழுதே இந்த பொது தொடர்புகள், கோயில் நிகழ்ச்சினாலும் சரி, அதாவது பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சினாலும், அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, வருவாய்த்துறை, அதேபோல் மருத்துவ சுகாதார நிலையம், இவங்கெல்லாம் என்னென்ன பணிகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் முதல்ல வாலண்டியர்ஸாக போயிருக்கேன். படிக்கும்போது முதல்ல கோயிலில் வாலண்டியர்ஸாக இருந்திருக்கேன். திரும்ப இப்படிலாம் எங்களை கூப்பிடுவாங்க. ஸ்கூலில் நான் 87லேருந்து ஆசிரியர் பணியாற்றி வருகிறேன். 33 வருஷம் சர்வீஸ் ஆகிருக்குது. இதில் எனக்கு என்னென்னா, நான் ஆசிரியர் பணி மட்டும் இல்லாமல் எல்லா தொடர்பும், அதாவது நான் 1997ஆம் ஆண்டு எங்கள் திசையன்விளை லயன்ஸ் கிளப்பில் தலைவராக இருந்தேன். நான் லயன்ஸ் கிளப்பில் சேர்ந்தது 1992. தொடர்ந்து செக்ரட்டரி, தலைவர், மாவட்ட தலைவர், வட்டார தலைவர், மண்டல தலைவர்னு லயன்ஸ் கிளப்பில் என்ன போஸ்ட்லாம் உண்டோ எல்லா போஸ்ட்டும் எடுத்திருக்கேன். ஆனால் குறிப்பாக 97ல் நான் லயன்ஸ் கிளப்பில் தலைவராக இருந்த பொழுது, அப்பொழுது அந்த நாங்களும் திசையன்விளை அரிமா சங்கம், திசையன்விளை வியாபாரிகள் சங்கம், அதே போல் காவல்துறை இணைந்து ஒரு 200 மரக்கன்றுகள்னால் சின்ன கன்று கிடையாது, கன்று கிடையாது, பெரிய பெரிய மரங்கள், வேப்ப மரம்லாம் தோட்டத்தில் மொத்தமாக பெரிய மரமாக எடுத்து
அப்போ ஸ்டேஷனில் இந்த பேரல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ ட்ரீ கார்டெலாம் இப்போ மாதிரி கிடையாது. அந்த பேரலே கட் பண்ணி எங்கள் ஊரில் ஃபுல்லாக மரம் வச்சோம். அந்த மரம் தான் இப்போ நீங்கள் திசைநுழைக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே இருக்க மரங்கள் எல்லாமே நாங்கள் வச்சது தான். அதுலேயும் குறிப்பாக எப்படி வச்சோம்னா, தண்ணி ஊற்றவங்களுக்கு தெரியும். நம்ம மரம் வச்சுருவோம், தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எல்லாருமே நம்ம ஃபோட்டோ எடுப்போம், நடுவோம் அப்படின்ட்டு போயிடறாங்க. அப்படி கிடையாது நம்மளை பொறுத்தவரையில். அதனால் யார் வீட்டில் தண்ணி ஊற்றுவாங்களோ அவங்க வீட்டு முன்னால் வச்சோம். அதனால தான் அதை வளர்க்க முடிஞ்சது. எல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம ஒரு சோர்ஸ் பார்க்கணும். அதனால் அந்த அளவுக்கு அப்படி. அதே போல் ஏதாவது வீடுகளில் தீ பிடித்தாலோ உடனே அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள், அதே போல் வருவாய் துறையிலேருந்து என்னென்ன அவங்களுக்கு பலன் கிடைக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே போல் நம்ம அரசு பெரும்பாலும் நாங்கள் செய்தது அந்த நம்ம பிரைமரி ஹெல்த் சென்ட்ரு, நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷன் இவங்களோடு சேர்ந்து இந்த சாலை பாதுகாப்பு வாரம், அதே போல் அப்பப்பொழுது அரசால் அறிவிக்கப்பட்ட அந்த விழிப்புணர்வு பேரணி, பல பேரணிகளை நடத்திக்கிறோம். அதுமாதிரி நிறையா என்எஸ்எஸ் கேம்புகளுக்கு அதை கல்லூரியிலேருந்து நடத்தினாலும் சரி, ஸ்கூல்லேருந்து நடத்தினாலும் அவங்களுக்கு அந்த கேம்புக்கான உதவிகள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நானும் படிக்கும்போது என்எஸ்எஸ்ஸில் இருந்திருக்கிறேன். அப்போவுமே நாங்கள் ஸ்கூல்லேருந்து நாங்கள் வந்து ஹோலிடுமே ஸ்கூல்லேருந்து ரோடெலாம் போட்டிருக்கோம். ரோச் மாநகர்னிட்டு ஒரு ஊருக்கு இப்போவுமே ஞாபகம் இருக்குது. நான் 78 மேல்நிலைப்பள்ளி துவக்கம். அப்போ நாங்கள் ஒரு டீமாக எங்கள் டீச்சர்ஸோடு போய் அந்த ஊரில் ரோடு போட்டது இப்போவும் நினச்சி பார்க்குறேன். இப்படி அந்த சின்ன வயசில் உள்ள ஆர்வம் தான் நமக்கு இந்த பொதுப்பணியில் வந்து ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அதனால தான் ஆசிரியர் பணியோடு இந்த பணியும் சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆமாம், அது வந்து ஒரு உயர்ந்த பணி பார்த்துடுங்க. எல்லாருமே நினைக்கலாம் இப்படிப்பட்ட பணி வந்து நமக்கு ஒரு பேசிக், ஒரு ஃபவுண்டேஷன். அது வந்து நமக்கு நிறைய படிப்பை தருது. அதேபோல் நம்ம நிறையவருக்கு அதன் மூலமாக நம்ம அவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு நிறைய அறிவுரை கூறுவதற்கு இப்போ நிறைய பையங்களாம் அறிவுரை கேட்குறாங்களோ கேட்கலையோ அது இல்லை. ஆனால் நம்மளுடைய வே ஆஃப் அந்த டீச்சிங்கில் தான் நம்ம அவங்கள வந்து வெறுமனே பாடத்திட்டம் மட்டும் இல்லாதது, அவங்களையும் நம்ம இதில் வந்து என்ன செய்கிறோம், உதவி செய்வதற்காக நாங்கள் அவங்களை ஊக்குவித்து அவர்களையும் நாங்கள் என்ன செய்வோம், பயன்படுத்தி கொள்வோம். அதனால் எங்களுக்கு எந்த துறையில் எடுத்தாலும் எங்களுக்கு ஸ்கூல் நீட்டு இருக்கிறதுனால ஒரு கவர்மெண்ட்லேருந்து என்ன திட்டம் சொன்னாலும் எங்களுக்கு ஈஸியாக பண்ணுவதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதேபோல் நான் வந்து எனக்கு அப்படியே ஒரு ஆர்வத்தில் தான் எனக்கெலாம் லைன்ஸ் கிளப்பில் கவர்னர் ஆவேன் அப்படின்ட்டுலாம் ஒரு நினச்சதே கிடையாது. சரி, எனக்காவது ஒரு சான்ஸ் கிடைச்சா வந்துடலாம் அப்படின்ட்டு. நாம் எடுத்த பெரும்பாலான ஆசிரியர்களை பார்த்திங்கன்னா சார், மேக்ஸிமம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒரு 5-6 பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் டியூஷன் எடுப்பாங்க. ஆனால் வந்து நட்பு வட்டாரத்தை பெருக்கிக்கணும் ஏன் உங்களுக்கு எப்படி வந்தது? லைன்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்க சார்? எப்படி போனீங்க அதில்? அதுதான் சொல்கிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலே அப்படி ஒரு எண்ணம், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ சொந்தக்காரங்க ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா கூட நமக்கு முடியலைனாலும் 4 பேர்கிட்ட ஒரு 5 பேர்கிட்ட பணம் வாங்கியாவது நாங்கள் என்ன செய்வோம், யாராவது படிக்கலை அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை வந்து கல்வி. இதை தான் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கும் நம்ம நாடு முழுவதுமே அவர் பெருந்தலைவர்னு சொல்கிறாங்க. நம்ம அந்தளவுக்கு நம்ம பணி செய்ய இயலாது. இருந்தாலும் கூட நம்முடைய பகுதிக்கு தேவை வந்து நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லாம் எல்லாமே பின்தங்கிய பிள்ளைகள். அப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஸ்ட்ரென்த்து எங்களுக்கு வராது. எல்லா ஸ்கூலும் ஃபுல்லாயிரும். கடைசியில் அங்கெல்லாம் இடம் கிடைக்கலன்னா தான் எங்கிட்ட வருவாங்க, அல்லது வேறு ஸ்கூலில் டிசி கொடுத்தவங்க எங்கள் ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்போ எனக்கு ஒரு தாட்டு, நம்ம வேலை பார்க்குற பள்ளி வந்து நல்லா இருந்தால் தான் நமக்கு அதில் பெருமை. அதனால் இந்த பள்ளி வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல எல்லாருமே அதை வந்து விரும்புகிற அளவுக்கு கொண்டு வரணுங்கிறது மனசில் அதுவும் ஒரு தாட்டு. ஏன்னா என்றைக்குமே நம்ம ஒரு பணி செய்கிற இடத்துல முழுமையாக அதில் வந்து செய்யணும்.
ஏதோ பேருக்கோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. அதில் மேனேஜ்மெண்ட்டுங்கும்போது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் என் மனசில் உண்டு. அதன் காரணமாக நாங்கள்லாம் வீடு வீடாக போவோம். நாங்கள் 4 மணிக்கு ஸ்கூல் விட்ட பிறகு நீங்கள் அங்கே கிராமங்களில் பகலில் போனால் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. நிறைய பிள்ளைகள் டிஸ்கன்டினியூ ஆகும். அப்படி ஒவ்வொரு பள்ளிகள்லையும் டிஸ்கன்டினியூ ஆனவங்களை நாங்கள் வீடு வீடாக போவோம். அப்போ நாங்கன்னா எங்கள் கூட அப்போ அந்த டைமில் பாஸ்கர் சார், ஜான்சன் சார், கால்டுல் சார், இப்படி ஒரு டீம் இருந்தோம். எல்லாருமே யங்ஸ்டர்ஸு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா சாலமன் சார், இப்படி நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக என்ன செய்வோன்னா நைட்டு போவோம். ஏன்னா நைட்டு அவங்க வேலைக்கு போய்ட்டு 8 மணிக்கு தான் வருவாங்க. அவங்ககிட்ட போய் உங்கள் பிள்ளைகள் படித்தா தான் நல்லது அப்படின்ட்டு கேன்வாஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிராமங்கள் வீடுகளில் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அப்போ இந்த அவர்களுடைய அந்த குழந்தைகள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல நிறையா பேர் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் அவங்களெல்லாம் நாங்கள் படிப்புக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்களே ஸ்கூலில் எங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா டீச்சர்ஸுமே அந்த ஒரு உதவி பண்ணக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷம் இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கூட பிள்ளைகளுக்கு வந்து அப்போவே ஒரு 25 வருஷமாக அப்போ பிரியாணின்னா அபூர்வம் தான். இப்போ எல்லாருமே பிரியாணி சாதாரணமாகிடுச்சு. அப்போ எல்லா குழந்தைகளுமே அந்த பிரியாணி சாப்பிடணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கக்கூடாதுன்னு நாங்களே கையிலேருந்து போட்டு இதுவரை அந்த அந்த கிறிஸ்மஸ் விழானாலே அவங்களுக்கு அதுமாதிரி அந்த வெறுமனே விருந்து மட்டும் இல்லை, அதுலேயும் ஒவ்வொரு வகுப்புகளுக்காக யாரெல்லாம் ரொம்ப பின்தங்கிய மாணவர்கள் இருக்காங்களோ டீச்சர்ஸும் எடுத்து கொடுப்போம். அதே போல் அந்தந்த கிளாஸில் கொஞ்சம் நல்ல வசதி உள்ள மாணவர்கள் அவங்களுக்கே அது நாங்கள் செய்கிறத பார்த்து அவங்களும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு அது வருஷத்துக்கு ஒரு விழா நாங்கள் எங்கள் ஸ்கூலில் கொண்டாடிட்டே இருக்கோம். அப்போ இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே சொன்னேன் இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் வந்து அப்போ அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு அது முக்கியத்துவம் தெரியாது. எங்களை கண்டாலே எங்களை ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒளிஞ்சிக்கிடுவாங்க. பையன்லாம் ஓடி போய் ஒளிவாங்க. நாங்கள் விட மாட்டோம், படிக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்கள என்ன செய்கிறோம் கூப்பிட்டு வந்து நாங்கள் படிக்க வைக்க. அப்போது யாருமே எங்களுக்கு ட்ரெஸ் இல்லைம்பாங்க. சாப்பாடு நமக்கு இது மதியம் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே இந்த இது நம்ம சத்துணவுலாம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த தேவையானது புத்தகங்கள் வருது, அப்போ நோட்டு வராது. அப்போ நாங்கள் நோட்டு, அவங்களுக்கு யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நாங்கள் கலெக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே நம்ம அந்த நேரத்தில் பண்ண முடியாதுன்னு வைங்களா, எங்களால் நாங்களும் எங்கள் பங்கும் இருக்கும். இதே மாதிரி பப்ளிக்கில் தொடர்பு உள்ளவங்ககிட்ட நாங்கள் இப்படி எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யுங்கன்னுட்டு அவங்கள கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவங்கள வச்சு செய்வோம். அப்போ இதனால் எங்களுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் அப்படியே வளர்த்ததுனால இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு வந்து அட்மிஷன் வந்து எல்லாருமே இப்போ வந்துட்டுருக்கு. நாங்கள் முன்னால் போய் தான் அட்மிஷன் போயிட்டு இருந்தோம். அப்போல்லாம் எங்களுக்கு நான் வெறும் 450 ஸ்டூடெண்ட் தான் எங்கள் ஸ்கூலில் இருந்தாங்க. இப்போ 800க்கு மேற்பட்ட மாணவிகள் இருக்காங்க. நாங்கள் கேன்வாஸ் பண்ணுறது கிடையாது. எங்கள் ஸ்கூல் வந்து 100% ரிசல்ட் எடுக்குது. அப்படியேனாலும் ஒரு பையன் 2 அப்படி தான் ரேராக ஃபெயில் ஆகக்கூடிய அளவில் இப்போ ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறதுனால அதில் ஒரு மனசு திருப்தி. இதோடு எங்கள் ஸ்கூலில் நிர்வாகமும் எனக்கு இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கிறதுக்கும் சரி, அதே போல் இந்த லைன்ஸ் கிளப்பில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கு நிர்வாகம் சப்போர்ட். அவங்களுக்கு நம்ம ஸ்கூலில் நம்ம ஸ்கூல்லேயும் இன்வால்மெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு வந்து பல வகையிலையும் அந்த நிர்வாகம் சப்போர்ட் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த துறையில் வந்திருக்க முடியாது. அதனால தான் இந்த லைன்ஸ் கிளப்பில் இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தலைவர் பொறுப்பெடுத்தோடனே ஒரு வட்டார தலைவர்னு எடுத்தேன். அப்புறம் மண்டல தலைவர். எங்கள் ஊரில் ஒரு மண்டல மாநாடு நடத்தினோம், பெரிய அளவில் நடத்தினோம். திரும்ப அதுக்கு பிறகு தான் என் கிராமத்துலேருந்தும் ஒரு கவர்னர் வந்தால் நல்லா இருக்குமேனிட்டு இப்போ திசையன்வலை சங்கம், வள்ளியூர் சங்கம், வடக்கங்குளம், இப்படி எங்கள் அருகில் உள்ள கூடங்குளம் எல்லா சங்கமும் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் ஒரு கவர்னர் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல்ல யோசித்தேன். பிறகு சரி அப்போ நமக்கும் அதை ஒரு தகுதியாகி நம்முடைய தலைமை பண்பை வளர்த்துக்கிட்டதுக்கு இதுவும் ஒரு சான்ஸ் அப்படிங்கிறதுல அதேமாரி நிறைய சேவையும் செய்யலாம் அப்படிங்கிற 2 எண்ணம் தான் நம்முடைய அதாவது லைன்ஸ் வந்து சும்மா கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க உலகத்திலேயே ஒரு பெரிய இயக்கம்னா லைன்ஸ் தான். இந்த லைன்ஸ் இயக்கம் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்கு கூட சுனாமி நேரத்தில் சுனாமி நம்ம லைன்ஸ் நகர்னிட்டு கன்னியாகுமரியில் ஒரு 50 வீடுகள் காங்கிரீட் வீடு, ஒரு வீடு 5 லட்ச ரூபா மதிப்பீட்டில் இன்டர்நேஷ்னல்லேருந்து ஃபண்டு வந்து இப்போவும் இருக்குது. அப்படி ஃபண்டு இப்போ கூட இந்த கொரோனா சீசன் கூட இப்போ கொரோனா ஏற்பட்டதில் கூட எங்களுக்கு 2.5 கோடி ஃபண்டு இந்த டிஸ்ட்ரிக், எங்கள் டிஸ்ட்ரிக்ட்னா 5 மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், இப்போ தென்காசி சேர்ந்ததுனால தென்காசி.
இந்த 6 மாவட்டமும் சேர்ந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட். அப்போ எங்களுக்கு 2.5 கோடி ரூபா ஃபண்டு வந்து நாங்கள் தேவையான உதவி பண்ணியிருக்கோம். இப்படி இந்த லைன்ஸில் இருக்கிறதுனால நானும் அப்போ 2008-09 நான் லைன்ஸ் கிளப்பில் கவர்னர் ஆனேன். ஆனால் அந்த ஆண்டு ஒரு மறக்க முடியாத ஆண்டு தான் எனக்கு. ஏன்னா ஒரு இயக்கத்தில் இருந்து அதை இன்வால்மெண்ட்டோடு செய்தால் தான் நமக்கு அதில் உள்ள அந்த என்ன பலன் அப்படின்னு தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால் தொழில் பெறும் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு பொது இயக்கத்தில் ஒரு பொது சேவை பண்ணுறதுனால நம்மளுடைய தொழிலுக்கும் எந்த பிரச்சனை வராது, நட்பு வட்டாரம் தான் விரியுது இதனால். எனக்கு இப்போ தமிழ்நாட்டில் எங்கே போனாலும், தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலலாம் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு அடிப்படை வந்து லைன்ஸ் கிளப். அதனால் என் வேலையில் நான் தொய்வு கிடையாது. நான் எப்போனாலும், அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, நிறைய பேர் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் காலையில் எழும்பி விளையாட போவேன், அதுக்கு பிறகு ஸ்கூல் போகிறேன், ஸ்கூலுக்கு 4:30 வரை ஸ்கூல், அதுக்கு பிறகு தான் நான் இதை பயன்படுத்துகிறேன். அப்போ 4:30க்கு பிறகு அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம பார்க்குறோம். அப்போ இதை வந்து லைன்ஸ் கிளப்புங்கும்போது ஒவ்வொரு இடங்களில் மீட்டிங் நடக்கும், அவங்க பண்ணுற சர்வீஸு. பிறகு சாட்டர்டே சண்டேலாம் மெடிக்கல் கேம்ப், ஐ கேம்ப்லாம் எங்களுக்கு மாதத்துக்கு ஒரு கேம்ப் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் திசைநொல்லியில். இப்போ இந்த கொரோனாங்கிறதுனால இப்போ கொஞ்சம் அதை பண்ணலை. மறுபடியும் ஐ கேம்பில் நிறையா கேட்ராக்ட் ஆப்ரேஷன் எல்லாருக்குமே அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அங்கே ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா ஏற்பாடுமே நாங்கள் அதோடு விட்டுற மாட்டோம். அவளுக்கு கண்ணாடி வேணுமா உடனே வாங்கி கொடுப்போம். அப்போ எனக்கு மனசில் தோன்றது, நம்ம ஒரு கவர்னர் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய எண்ணம். அந்த எண்ணத்தில் தான் கவர்னர் ஆகிறேன். அப்போ கவர்னர் ஆனேன் அப்படின்னோடனே முதல் திட்டமே 10 அம்ச திட்டம்னுட்டு ஒரு திட்டத்தை அறிவித்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கல்விக்கு முதலிடம். அப்போ தான் நான் அறிவித்த திட்டத்தில் நம்ம மாவட்டம் 6 மாவட்டங்கள் இருக்குல்ல, 6 மாவட்டங்கள்லேயும் எங்கெல்லாம் பள்ளிகள் இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக முதல்ல ஐ செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய அந்த அறிவித்ததில். அப்போ ஐ செக் பண்ணும்போது நிறைய குழந்தைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிவி பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் ஏதோ நம்ம பிள்ளை பக்கத்தில் இருந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆனால் அதனால் அந்த குழந்தைகள் வந்து கண் பார்வை போனது குறைஞ்சிருக்குங்கிறது எந்த பேரண்ட்ஸுக்கும் தெரியாது. திரும்ப ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பவர் கூடிரும். அதை சொல்லுவாங்களா, அப்போ 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படின்ட்டு ஆயிரும். இதனால் அவர்களுடைய அந்த எதிர்காலம் பாதிக்கும். அதனால தான் நாங்களாகவே வாலண்டியராக ஒவ்வொரு சங்கமும் எங்களுக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சுருப்போம். அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யாரெல்லாம், நான் கவர்னர் ஆகும்போது 87 சங்கம் இந்த 6 மாவட்டத்திலும், நான் கவர்னராகி என்னுடைய பீரியடை நிறைவு பண்ணும்போது 12 புதிய சங்கம் சேர்த்து 99 கிளப்பாக வச்சுருந்தேன். அப்போ அப்படிப்பட்ட 2875 உறுப்பினர் தான் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்க. நான் கவர்னராகி முடிக்கச்சில் 3527 மெம்பரோட அந்த பேர் அதாவது 652 ப்ளஸ் நெட் குரோத் வந்து அந்த ஆண்டு பண்ணேன். இதில் ஒவ்வொரு சங்கங்களும் இந்த ஐ செக்கப்பில் வந்து அந்த பகுதியில் உள்ள முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பண்ணுது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எந்த வசதியும் இருக்காது. ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ எல்லா இடமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் பில்டிங்னாலும் சரி. ஆனால் அந்த டைமில் அப்படி கிடையாது. அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வசதி இருக்காது. ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே இல்லை பேக்வேர்டு பிள்ளைகள் தான் படிக்குங்கிறது ஒரு பொதுவான எண்ணம். ஆனால் அப்படி கிடையாது. என்னை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நல்லா தான் இருக்குது. அதில் படித்து தானே எல்லாருமே, நாங்கள்லாம் நம்மளாம் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கோம். எத்தனையோ இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே இப்போ. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் எப்போவுமே குறை சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு. அப்போ அதில் நிறைய அவருக்கு கண் பார்வை குறையாக இருந்தது. அவங்களுக்கெல்லாம் கண்ணாடி போட சொல்லி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு மீட்டிங் போடுவோம். நானும் ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போயிருக்கேன். போய் மீட்டிங்லாம் போட்டு அவங்களுக்கு என்ன செய்கிறோம், நம்ம அதனுடைய அவேர்னஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டிவி பார்க்குறதுனால பேசி பண்ணதுனால ஓரளவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப். அதில் லைன்ஸில் பொறுத்தவரையில் கண் பார்வைக்கு தான் முதலிடம். அந்த அளவுக்கு எங்களுக்கு எம்ஜேஎஃப்னிட்டு ஒன்று உண்டு. $1000 கொடுத்தவங்களுக்கு, $1000 அவங்களுக்கு தெரியும். இப்போ 73 ரூபா அப்படின்னா 73,000 ரூபா கொடுத்தவங்களுக்கு அந்த எம்ஜேஎஃப்னிட்டு கொடுப்பாங்க. எம்ஜேஎஃப்னோடனே சிலர் பட்டம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அது 1000 பேர் கண் தெரிகிறதுக்காக வேண்டி அது அந்த பணம் போய் சேருது.
அதில் ஒரு பணமோட இன்டர்நேஷ்னல் வந்து செலவுக்காக எடுக்காது. இப்போ நான் எங்கள் வீட்டில் எம்ஜிஎஃப் நான் எம்ஜிஎஃப்க்கு பணம் கட்டியிருக்கேன், என்னுடைய துணைவியாரும் அதுக்கு கட்டியிருக்காங்க. இப்படி அந்த இதன் மூலமாக அந்த நான் கவர்னராக இருக்கச்சில் அடுத்த திட்டம் என்னென்னாச்சுன்னா, எப்படியாவது ஒரு எஜுகேஷ்னல் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு ஒரு ஃபண்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதுக்கு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினேன். அப்போ அந்த திட்டத்தில் அந்த அமௌண்ட் வந்து யார்கிட்டையும் கலெக்ஷன் உடனே நேரடியாக கேட்டால் கிடைக்காது. அப்போ நான் ஒரு சிம்பிளாக தான் ஒரு திட்டம் சொன்னேன். தினம் ₹1 சேமிப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம். தினம் ₹1. எல்லா சங்கத்துக்கும் ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துட்டோம். வாங்கி கொடுத்து அவங்க சேர்க்க வேண்டாம், உங்கள் பிள்ளைகளை ஒரு நாள் டெய்லி ₹1 போட சொல்லுங்கள், அதில் கிடைக்கிற ரூபாயை தாங்க, வேறு எனக்கு எந்த ரூபாயும் தர வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். இது வந்து ஒரு எளிமையான திட்டம் தானே, இது வந்து ஈஸியாக யாருமே பண்ணலாம். இது மூலமாக கிடைச்சது. நான் லேட்டாக தான் ஆரம்பித்தேன். எங்களுக்கு 1 இயர் தான் எங்களுக்கு பீரியடு. அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சாலும் இருக்க முடியாது. நான் லேட்டாக எங்களுக்கு 7வது மாதத்தில் தான் ஆரம்பித்தேன். ஆனால் 7வது மாதத்தில் இப்போ அந்த துவக்கியது ₹6,54,000 நிதி கிடச்சிச்சு. சரி, அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, அந்த ரூபாயை வந்து நம்ம எதுக்குமே செலவழிக்கக்கூடாது. இது வந்து சின்ன பிள்ளைகள் சேர்த்து தந்த ரூபா, அதனால் அதை டெபாசிட் பண்ணிட்டோம். இப்போமா அந்த பணம் டெபாசிட்டில் தான் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு பின்னால் வர்ற கவர்னர்லாம் அந்த திட்டத்துக்கு எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். அந்த எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்ததுனால இதில் யாரெல்லாம் கொடுக்க விரும்புகிறாங்களோ அவங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்கீமை போட்டதுனால நிறைய பேர் அதுக்கு அந்த திட்டத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக கொடுத்த அந்த ₹1 சேமிப்போம் திட்டத்தின் மூலமாக இந்த பெற்ற நிதியை வந்து டெபாசிட் பண்ணி இப்போ அதில் படிப்படியாக உயர்ந்து இப்போ ₹20 லட்ச டெபாசிட் இருக்குது. இதை எப்படி கொடுக்குறோன்னாச்சுன்னா, அந்த டெபாசிட்லேருந்து கொடுக்க மாட்டோம். அதில் ₹20 லட்ச ₹2 லட்ச ஃபண்டு வருதுன்னா 20 மாணவர்களுக்கு வருஷம் தரோம், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் 10,000 வீதம் உயர்கல்வி படிக்க மாணவர்களுக்கு, படிக்க இயலாத மாணவர்களுக்கு ஒவ்வொரு சங்கத்தின் மூலமாக அந்த இது வரணும், ஃபார்வேர்ட் பண்ணி வரணும். வந்தால் அந்த ரூலிங் கவர்னர் தான் பவர். அதுக்காண்டி நான் தான் செய்வேன் அப்படின்ட்டு கிடையாது. ஏன்னா அது எங்களுக்கு வந்து பவர் மாறிட்டே இருக்கனால அந்த ரூலிங் கவர்னர் வந்து டிசைட் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த நிரந்தர திட்டத்தை பண்ணனால அது நல்லா போயிட்டுருக்கு. என்னுடைய ஆசை அதில் எப்படியும் ஒரு ₹2 கோடி ஃபண்டு, ஏன்னா வருங்காலத்தில் எங்கள் கவர்னர்ஸு சேர்த்துட்டாங்கன்னா ஒரே மேடையில் 2000 பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு நிலையில் அது வளரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பலருக்கு உதவி செய்யக்கூடிய இந்த சங்கத்தில் இணைஞ்சிக்கிட்டீங்க. இருந்தாலும் கூட ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால இந்த ஒரு பண்பு இருக்கான்ன்றது தெரியல. 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வந்து இந்த ஒரு சங்கத்தின் மூலமாக இணைச்சிருத்தீங்க பாருங்க. அந்த ஒரு எண்ணம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தோணுது சார்? அதாவது நிறைய பேர் இருக்கோம். எங்களை பொறுத்தவரையில் புதிய உறுப்பினர் தான் முக்கியத்துவம். எங்களுக்கு ஒவ்வொரு விழாக்கள் நடத்தினாலும் புதிய உறுப்பினர் சேர்க்கைங்கிறத தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். எங்களுக்கு இன்டர்நேஷ்னல்லேருந்தே அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய சங்கத்தில் பார்த்திங்கன்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, சேருவாங்க போவாங்க அப்படிலாம் இருக்காங்க. அதாவது இந்த இயக்கத்தில் வந்து அந்த நட்பை பகிர்ந்து கொண்டவர்கள், இந்த இயக்கத்தை பற்றி ருசித்தவர்கள், அதனால் நம்ம நிறையா சர்வீஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதை வந்து அனுபவித்தவங்க இந்த சங்கத்திலேருந்து வெளியே போக மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவோம். நம்ம தனியாக இருந்து எதுவுமே சாதிக்க முடியாது. தனியாக எவ்வளோ தான் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். ஒரு குரூப், அதான் ஒரு பெஸ்ட்டு குரூப்பாக இருந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்ம நாட்டுக்கு தேவை நிறையா இருக்குது. நம்மலாம் ஃபுல்லாக பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் கூட அந்த புதிய உறுப்பினர்கள் வரும்போது அவங்க வந்து டீச்சர்ஸாக இருப்பாங்க, கடை வச்சுருக்கவங்க இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, லாயர்ஸ் இருப்பாங்க, இப்படி ஒவ்வொரு ஃபீல்டில் உள்ளவங்க இருப்பாங்க. இப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து. அப்போ இதுக்குள்ளே வந்த உடனே அப்போ நம்மளும் சர்வீஸ் பண்ணலாமே. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வராதவங்க இந்த கிளப்பில் வந்த உடனே அப்போ நம்மளும் ஒரு பாட்டு கொடுத்து நம்மளும் ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்த உடனே நமக்கு அதில் வர்றதே, அதில் வந்து வேறு எந்த கேளிக்கைகள்லாம் அதில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது.
ஃபஸ்ட்டு வந்து அதான் நட்பு சேவை தான். சிலர் வெளியே இருந்து தேவையில்லாமல் கூட பேசுவாங்க, ஆனால் அந்த இது கிடையவே கிடையாது. அந்த நட்பு வந்த உடனே நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், இதில் தான் நிறையா பெர்மனெண்ட் ப்ராஜெக்ட்லாம் வருது. நம்ம ஏரியாக்களில் வந்து அது இன்னும் டெவலப் ஆகலை. இப்போ அந்த திருப்பூர் மாவட்டம், அந்த சைடு B2 மாவட்டம்னு சொல்லுவோம், அங்கெல்லாம் பெரிய இன்ஸ்டியூட்டே வச்சுருக்காங்க. லீடர்ஷிப் இன்ஸ்டியூட்டு இன்டர்நேஷ்னல்லேருந்து பல கோடி ரூபாயை கொடுத்து பில்டிங் கட்டியிருக்காங்க. பில்டிங் கட்டி அதில் செமினார்லாம் நடக்குது. ஏசி கிளாஸு, தங்குறதுக்கு வசதி, இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சார்பிலே நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செமினார்னிட்டு போனால் அது பப்ளிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த லைன்ஸ் அவங்களும் பண்ணிக்கலாம். அப்போ பெர்மனெண்ட் ப்ராஜெக்ட் வந்து வரும்போது அது மூலமாக தான் நிறையா சர்வீஸ் பண்ண முடியும். எங்களுக்கு இப்போ சென்னையிலலாம் டயாலிசிஸ் சென்டர் இருக்குது. எங்கள் அமைப்பின் சார்பில் 500 ரூபா கொடுத்தா போதும். அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொரோனா டைமில் கூட ஒருத்தருக்கு எந்த ஆஸ்பத்திரியிலையுமே என்ன செய்யலை, அந்த டயாலிசிஸ் பண்ண முடியல. அவங்களுக்கு உடனே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி எங்கள் லைன்ஸு டயாலிசிஸ் சென்டரில் போய் அவங்களுக்கு பண்ணோம். அப்போ எந்த டாக்டருமே இந்த கொரோனா நேரத்தில் வராத நேரத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோல் நாங்கள் இதில் சர்வீஸ் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் இந்த புதிய உறுப்பினர்கள் வந்தால் அவங்களுக்கு, இப்போ நீங்களே இளைஞர், இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் வரும்போது இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா ஒரு செயலை செய்யணும்னா இளைஞர்கள் இருந்தால் தான் முடியும், அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க இருந்தால் தான் முடியும். அதனால் இது மூலமாக நிறையா என்விரான்மெண்டல் கேர், நிறையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நிறையா ஸ்கூல்ஸு, அதேமாதிரி ரோட்டு சைடு எல்லாமே மரங்கள் நடுறதுக்கெல்லாம் அதுக்கெலாம் நாங்கள் ஒரு ஸ்கீம் வச்சே பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மரங்கள் 100 மரத்தில் 10 மரம் வளர்ந்தாலும் அது நல்லது தானே. அப்போ இயற்கை வளத்தை காப்பாற்றுறதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதில் செய்யும்போது சில நேரம் பார்த்திங்கன்னா அந்த இது ஆர்வமாக வர்றம்போது நிறைய சர்வீஸ் பண்ண முடியுது. அதனால தான் அந்த புதிய உறுப்பினர்களை நாங்கள் சேர்க்குறது. அந்த புதிய உறுப்பினர்கள் வரும்போது அவங்க சர்வீஸ்க்கு முக்கியத்துவம் தருவாங்க, ஏதாவது நிதி கேட்டாலும் தருவாங்க. அவங்களுடைய சில இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்கெல்லாம் பிறகு இந்த கிளப்பில் அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாதவங்க தான் எங்கள் சங்கத்தை விட்டு வெளியே போவாங்களே தவிர, இன்வால்மெண்ட் இருக்க யாருமே இந்த சங்கத்தை விட்டு விலகிறது இல்லை. நான் 1992ஆம் ஆண்டு என்னுடைய மேரேஜுக்கு முன்னாலே சேர்ந்தேன். அதிலேருந்து இத்தனை வருஷம் அந்த இயக்கத்தில் இருக்கேன்னா இப்போவும் அது இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொரு விழாக்களுக்கும் நான் போய்கிட்டு தான் இருக்கேன். அதில் கிடைக்கிற மன நிறைவு எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து இன்னொரு வேணும். நம்ம தொழிலே ஒரே டென்ஷன்லே இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு கொஞ்சம் நமக்கு வந்து அந்த டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும்னாச்சுன்னா அது வேறு துறையில் இருக்கிறத விட இந்த மாதிரி சர்வீஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது நமக்கு நிறைய அதுமாதிரி பெரிய அதிகாரிகள் தொடர்பு இருக்குது. ஈஸியாக நம்மகிட்ட என்ன செய்கிறாங்க, பழகுறாங்க. அதனால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது. அதனால தான் நாங்கள் வந்து புதிய உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் இது வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க சார்? முதல்ல அந்த ஒரு கல்வி நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தூண்டுகோலாக யாரெல்லாம் இருந்தீங்க? எனக்கு வந்து எனக்கே சின்ன வயசுலேருந்தே தனியாக ஒரு ஸ்கூலில் ஆரம்பிக்கணும்னுட்டு ஒரு ஆசை. ஆனால் நம்முடைய பொருளாதார நிலையில் வந்து நமக்கு வந்து அதுக்கு வந்து ஃபண்ட்ஸு அதுக்கு கிடையாது. அதனால் இப்படி என் மனசில் இருந்த ஆர்வம் எப்படியும் நம்மளும் ஒரு பள்ளி துவக்கணுன்ட்டு தனிப்பட்ட முறையில் துவங்கணுங்கிறது ஆசை. ஆனால் நாங்கள் கவர்னராக இருக்கச்சில் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒரு 3 ஏக்கர் இடம் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் எங்கள் கிளப் சார்பில். அப்போ அதில் வாங்கி வச்சதுனால அப்போது நான் கவர்னராக இருக்கச்சில் ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அப்போ எல்சிஎஃப் கிராண்டுன்னு சொல்லுவோம். எங்களுக்கு இன்டர்நேஷ்னல்லேருந்து எல்சிஎஃப் கிராண்டு, அதாவது $75,000 கொடுத்தாங்க. அப்போ உள்ள டாலர் ரேட்டுக்கு நம்ம இந்தியன் கரன்சி வந்து 32 லட்ச ரூபா ஃபண்டு கிடச்சிது. உடனே இதையா நம்ம ஸ்கூலுக்கு பயன்படுத்தி நம்ம ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னுட்டு முதல்ல லயன்ஸ் நர்சரி அண்டு பிரைமரி ஸ்கூல் தான் ஆரம்பித்தோம். அந்த வருஷம் 49 பிள்ளைகள் தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரை ஆரம்பித்தோம். 2010-11 ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக மெட்ரிகுலேஷன். இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு 735 குழந்தைகள் வந்து மாணவ மாணவிகள் எங்களிடம் கல்வி கற்கின்றனர். ஒரு தரமான கல்வியை நாங்கள் கொடுத்துட்டு வரோம்.
இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கள் திசையுள்ள ஊருக்கும் ஒரு பேர், எங்கள் மெம்பர்ஸுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்கள் மெம்பர்ஸினுடைய கோஆப்ரேஷன் தான். அவங்க வந்து எல்லாருமே அதில் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்ய முடியுது. அப்படி இல்லைன்னாச்சுன்னா நிறைய பார்த்துருப்பீங்க, ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம் இடையிலே போட்டு போயிடுவாங்க. பொது அமைப்பில் வந்து நிறையா ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து லைன்ஸில் வந்து ஸ்கூல் ஆரம்பித்தவங்க யாருமே ஃபெயிலியர் கிடையாது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், சிவகாசியில் லைன்ஸ் மெட்ரிகுலேஷன் இருக்குது, திருத்தங்கலில் லைன்ஸ் மெட்ரிகுலேஷன் இருக்குது, சிவகாசியில் இன்னொரு லைன்ஸ் ஸ்கூல் கூட இருக்குது. அப்போ அந்த சிவகாசியை சுற்றியே 3 ஸ்கூல் இருக்குது. சிறுவில்லிபுத்தூர்லலாம் 5000 மாணவர்களுக்கு மேலே படிக்காங்க லைன்ஸ் அதாவது அந்த பகுதியிலே முதல்ல ஃபில் ஆகிறது வந்து சிறுவில்லிபுத்தூர் ஸ்கூல் தான். அதுமாதிரி வத்திராயிருப்பில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. நம்ம பகுதியில் இந்த 6 மாவட்டத்தில் நாங்கள் திசைநூலையில் நாங்கள் தான் நடத்திட்டு இருக்கோம். அது எங்களுக்கு ஒரு ஏன்னா நம்ம சவுத்தில் ஒரு லைன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறோம் அப்படின்னாச்சுன்னா அது எங்களுக்கும் ஒரு அதில் ஒரு பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். அதுலேயும் அந்த எங்கிட்ட இப்போ ஃபஸ்ட்லாம் 5 ஸ்டாஃப் தான் வேலை பார்த்தாங்க, இப்போ 60 பேர் வேலை பார்க்காங்க. அப்போ அதுலேயும் என்ன மன நிறைவுனா, ஒரு 60 குடும்பங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கறதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல அதுலேயும் ஒரு சந்தோஷம் தான். எதுவுமே நம்ம வந்து அந்த நம்ம சொந்த நலனுக்காக இல்லாமல் அந்த பொது நலன்லேயே அதில் வந்து ஒரு எண்ணம் இதன் மூலமாக தான் கிடைக்குது. அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் சரி, உங்களை போன்ற இளைஞர்களுக்கும் வந்து ஒரு கனவு அப்படின்றது நிச்சயமா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும்ட்டு வாழ்க்கையில் வந்து நம்ம ஓடிட்டே இருப்போம். ஒரு சிலர் வந்து வெகு விரைவிலேயே வந்து அந்த கனவை அடைஞ்சிடுவாங்க. அப்போ அந்த கனவை அடைந்தாலும் கூட அதுக்கு அடுத்த படிக்கட்டுகளை நம்ம ஏறணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும். நீங்க சொல்றதை வச்சு பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஒரு சங்கத்துல உறுப்பினரா சேர்ந்து ஒரு தலைவர் பொறுப்பு அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. அது போக உங்களுடைய கனவு வந்து பாதி நிறைவேறியதுன்னா சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு போஸ்டிங் நீங்க இருக்கீங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியா வந்து உங்களுடைய கனவு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரையில் கனவு அப்படிங்கும்போது இப்போ தொழில்துறையில் இப்போ எனக்கு என்ன 2 வருஷம் தான் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. இப்போ எனக்கு ரிட்டையர்ட் ஆனாலும் எனக்கு பென்ஷன் வரும். அதனால் எனக்கு அந்த வருவாயை பொறுத்தவரையில் நமக்கு வந்து வீட்டை பொறுத்தவரையில் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு அந்த சின்ன வயசுலே அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். என்னோட துணைவியாரும் ஆசிரியர் பணி தான். ஆனால் இதில் இருந்துக்கிட்டே நிறையா பேர் கேட்பாங்க, எப்படி ஆசிரியராக இருந்துட்டு நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு வந்து அதாவது ஒரு மனுஷன் வந்து வளரணும் அப்படின்னாச்சுன்னா, நம்முடைய அச்சீவ்மெண்ட் நிறைவேறணும் அப்படின்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அதில் வளர முடியும். அப்படிலாம் இருப்போம். இப்போ ஒரு மீட்டிங் பேச போனோம்னா சாதாரணமாக நம்ம அங்கே 1/2 hour தான் கிளாஸ் எடுப்போம். ஆனால் வீட்டில் 2 நாள் தூங்காமல் இருந்தால் தான் அதை பெஸ்ட்டாக பண்ண முடியும். அதேமாதிரி தான் இப்போ ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்கும்போது இன்னும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஃபுல்லாக அச்சீவ் ஆகலை. எனக்கு என்ன வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு கேர்ள்ஸுக்கு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் தனியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதே போல் அந்த ஹோம் இன்னும் அந்த ஓல்டேஜ் ஹோம் இந்த மாதிரிலாம் நம்ம இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அது ஒரு நிறைவேறாத ஆசையாகவே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஆசை தான் இருக்குதே தவிர, அப்போ அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு அதுக்குள்ள ஃபைனான்சியல் பொசிஷன், அதுக்குள்ள எல்லா அந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டு எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அதுவும் கண்டிப்பாக ஏன்னா இந்த ஆசிரியர் பணி முடிஞ்ச பிறகு எனக்கு ஃபுல் டைம் வந்து நம்ம இதில் சமூகம் சார்ந்த நடவடிக்கை தான். அது சமூகத்தில் வந்து நாங்கள் அதெல்லாம் எல்லாமே எதுவுமே பார்க்குறது கிடையாது. அரசியல் ரீதியோ மத ரீதியோ எதுவுமே நாங்கள் பார்க்குறது கிடையாது. இப்போ எங்களுக்கு நான் சார்ந்துள்ள ஸ்ரீ சுடலாண்டவர் திருக்கோயில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். லட்சக்கணக்கான பக்த கோடிகள் வருவாங்க. நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் கோயிலில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்னா, அதுலேயே நான் ஒரு கமிட்டி மெம்பராக இருக்கிறேன். எல்லா மதத்தில் உள்ளவங்களும் வருவாங்க, எல்லா ஜாதி வருவாங்க. எல்லாருமே குடும்பமாக வந்து நாங்களும் அந்த எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாமே அமைச்சிருப்போம். இயற்கையாகவே அங்கே வந்து நம்ம அந்த கோயிலில் போனால் ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும், அப்படி நம்ம என்ன நினச்சது நிறைவேறும் அப்படிங்கக்கூடிய அளவில் எல்லாருமே வருவாங்க. அப்போ காவல்துறை
உயர் அதிகாரிகள் கூட சொல்லுவாங்க, சார் இவ்வளோ கூட்டம் உங்கள் கோயிலில் கூடுதே, யாராவது ஏதாவது எல்லாருமே பார்த்திங்கன்னா கழுத்தில் நிறைய செயின் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து பயப்படுவாங்க ஏதாவது. ஆனால் ஒரு தடவையும் எங்களுக்கு அப்படிப்பட்ட சம்பவங்களே நடக்காது. காரணம் வந்து எங்களுக்கு 900 வரிகாரங்க இருக்கும். எல்லாருமே அங்கே எங்கள் வரியில் எந்த பிரச்சனையும் வராது. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடத்துகிறவங்கள்ட்ட வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுனால, அதுலேயும் எங்களுக்கு வந்து நான் அந்த அந்த திருக்கோயிலில் ஒரு பணியாற்றுறதுலேயும் நமக்கு அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த அச்சீவ்மெண்ட்டை பொறுத்தவரை எனக்கு வந்து சமுதாய பணி தானே தவிர வேறு நம்ம எதுலேயும் இனிய எதுலேயும் அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் அது வந்து எஜுகேஷனாக இருக்கலாம், அல்லது அந்த பேக்வேர்டு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுல இருக்கலாம். இந்த அளவுக்கு தான் நம்ம நினச்சிருக்கேன். நிச்சயமாக கடவுள் அந்த பணி நம்ம வந்து நமக்கு அந்த ஹெல்த் எல்லாமே இருந்ததுன்னா, ஹெல்த் இருந்தாலே வெல்த்து தன்னாலே வந்துடும். அதனால் அதுக்குள்ள சூழ்நிலை எங்கள் பகுதியில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது கண்டிப்பாக நிறைவேறும். நெல்லை மாவட்டம்னா லைன்ஸா அல்லது பொதுமக்களா? ஆமாம், பொதுவாக மக்களுக்கு வந்து இப்போ நமக்கு இந்த கொரோனா வந்து நமக்கு நிறையா படிப்பை கற்று தந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்லாம் காரில் சுற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த ஒரு 4 மாதம் 4 மாதம் அந்த இடைவெளியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்குமே போக முடியாது. அப்போ பாஸ் வாங்கணும், இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம வீட்டிலையே நம்ம இருந்தது. அப்போ தான் நம்ம வீட்டில் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அதுமாரி உணர்ந்துருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஆண்களும் சமையலுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில். அது மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலியில் உள்ள என்ஜாய்மெண்ட் வந்து வேறு எதுலேயும் இல்லை. நான் எப்பொழுதுமே வந்து ஃபேமிலிக்கும் முக்கியத்துவம் நம்ம கொடுக்க தான் செய்வோம். ஏன்னா ஃபேமிலி நல்லா இருந்தால் தான் நம்ம வெளியே நிம்மதியாக இருக்க முடியும். நிறையா பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஊரில் வந்தாவா நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேம்பாங்க, குடும்பத்தை விட்டுருவாங்க. அதனால் நான் மக்களுக்கு, நெல்லை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறதெல்லாம், நமக்கு இயற்கையாகவே தாமிரபரணி நதிநீர் பாய்கின்ற ஒரு அருமையான பகுதி நெல்லை மாவட்டம். அதனால் இயற்கை வளம் நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது. அதனால் நம்முடைய உள்ளமும் எப்படி இருக்கணும், ஒரு பரந்த உள்ளமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி இருக்கணும். இல்லத்தில் உங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகளுக்கு தேவையானது, அப்பா அம்மாவை நம்ம கவனிக்கிறது, இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே நீங்கள் வேறு எந்த சர்வீஸும் என்னை பொறுத்தவரையில் பண்ண வேண்டாம். முதல்ல நம்ம வீட்டில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம்னாலே, நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல தலைவன் அப்படின்ட்டு நீங்கள் பேர் எடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வோம், ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். முதல்ல குடும்பம் தாங்க, ரெண்டாவது தொழில், அதுக்கு பிறகு தான் சர்வீஸ். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் தான். ஏன்னா நிறையா பேர் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்வீஸில் பேருக்காக ஆசைப்பட்டு தொழிலை கெடுத்துடுறாங்க, குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்துடுறாங்க. அது இருக்கவே கூடாது. ஏன்னா அங்கே ரெண்டும் சரியாக வச்சுருந்தா தான் நம்ம சர்வீஸ் பண்ணாலும் நமக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வாழ்க்கையிலையும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு அடிப்படையாக உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் அடிப்படை தேவைகளை சரி செய்ய வேண்டும். உங்களுடைய குழந்தைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை கேட்டு அவர்களுக்கு தகுந்தாற்போல் நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய இல்லம் செழிக்கும், நமது ஊர் செழிக்கும், நமது பகுதி செழிக்கும், ஏன் நம் நாடே செழிக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கருத்தாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்வளவு நேரம் என்னையும் அழைத்து, நான் அந்த அளவிற்கு ஒரு பேட்டி கொடுக்க அளவிற்கு ஒரு பெரிய நபர் என்று சொல்ல மாட்டேன். நானும் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் பணி, பொது பணி தான் ஆட்டிகிட்டு இருக்கேன். எனக்கும் நீங்கள் ஒரு மரியாதை கொடுத்து என்னை ஒரு பேட்டி எடுத்திருக்கீங்க. இது எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். இது எனக்கு இன்னும் இந்த மயூரி டிவி நீங்கள் அளித்த அந்த ஒரு வாய்ப்பு வந்து இன்னும் எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு உற்சாகத்தை அளித்ததாக நான் எண்ணுகின்றேன். இன்னும் இதன் மூலமாக பல பொதுப்பணி செய்கிறவர்களை தொடர்பு கொண்டு என்னுடைய பொதுப்பணியை இன்னும் மேல்மேலும் மெருகேற்றுவதற்கு உங்களுடைய பேட்டி எனக்கு ஒரு வாய்ப்பாக இருப்பதாக எண்ணி மகிழ்கின்றேன்.
வணங்கிக்கிட்டேன். நிச்சயமா சார். உங்களை போன்றவர்கள் வந்து நாட்டுக்கு ஒருத்தர் இல்ல, ஊருக்கு ஒருத்தர் அப்படின்றவங்க வந்து தேவைப்படுகிறார்கள். வேணா வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்ற நிச்சயமாக நேயர்களே, மீண்டும் போன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.